பேரண்ட்ஸ், உங்க குழந்தைங்க ஃபியூச்சர்ல பிரேசஸ் போடாம இருக்கணும்னா இந்த 4 விஷயத்தை மறக்காம நோட் பண்ணுங்க. நம்பர் 1, உங்க குழந்தைக்கு இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கா நோட் பண்ணுங்க. தம் சக்கிங் இல்ல நாக்க வச்சு ஃப்ரண்ட் பல்ல தள்ளுறது, இதுக்கு பேர் டங் த்ரஸ்டிங். இல்ல நைட்டு தூங்கும் போது வாயை திறந்துகிட்டே தூங்குறது, மவுத் பிரீதிங் இல்ல லிப் பைட்டிங், உதட இப்படி கடிக்கிறது. இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தா உடனே நோட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்க. நம்பர் 2, நீங்க இப்ப படத்துல பாக்குற மாதிரி பால் பல்லு விழறதுக்கு முன்னாடியே பெர்மனன்ட் பல்லு அதுக்கு முன்னையோ பின்னையோ வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா இதை உடனே டென்டிஸ்ட் கிட்ட போய் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை கரெக்ட் பண்ண விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல பிரேசஸ் போட வேண்டிய அவசியம் வரும். நம்பர் 3, பால் பல்லு தானே அப்படின்னு நினைச்சு பால் பல்ல சரியா கவனிக்காம இருக்கிறது. அதுல சொத்தை அதை சீக்கிரம் எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற பக்கத்து 2 பல்லு இப்படி சாய ஆரம்பிச்சிடும். இதனால பெர்மனன்ட் பல்லு கிராஸா முளைக்கும். இதனாலையும் ஃபியூச்சர்ல பிரேசஸ் போடுறதுக்கான அவசியம் வரும். நம்பர் 4, ரொம்ப நாள் பாட்டில் ஃபீடிங்கோ இல்ல பாசிஃபையர்ஸ் யூஸ் பண்றதுனால இது நம்ம ஜா growth டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணோம். இதனால பல்லு முன்னுக்கோ பின்னுக்கோ இல்லை எத்திக்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் கண்டிப்பாக பிரேசஸ் போட வேண்டிய அவசியம் வரும். இப்போ நான் சொன்ன 4 விஷயத்தையும் மறக்காம நோட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கூட அதை உடனே சரி பண்ணுங்க. அண்ட் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க.